இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி? ஆனா சீமானண்ணே, உன்னை புழக்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு பேரை வச்சு ஒரு அரசியல் பண்ற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதியா இருப்ப. அதனால உன்னை பொழந்தேதான் ஆகணுன்றத நான் சொல்லணே, மக்கள் சொல்றாங்க. அண்ணா, உன்னோட பேர் என்ன? செபஸ்டியன் சைமன். இந்த பேரை வெளியில சொல்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நீ எல்லாம் அடுத்தவங்களோட பேரை கமெண்ட் அடிக்கிற, கிண்டல் பண்ற. அண்ணா, இது கூட நான் சொல்லணே, மக்களுக்கு சொன்னாங்க, நீ மக்கள்கிட்ட பேசிக்க. அண்ணா, நீ யாருண்ணே பைத்தியம்? அடிக்கடி பேரை மாத்திப்ப. சீமான்னு வச்சுப்ப, சி பூனைன்னு வச்சுப்ப, சி எருமன்னு வச்சு, சி கழுதுன்னு கூட வச்சுப்ப. நீ யாருண்ணே பைத்தியம்? ஆனா இது கூட நான் சொல்லணே, மக்கள் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க, அதுக்காக நான் கேட்கறேன். ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜோசப் விஜய் ரைட்டா, அவருடைய பேர் இது. இப்போ என் பேர் வேல் முருகன், அதனால என் வீட்டில் வேலுன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜோசப் விஜய் விஜய் வீட்டில் கூப்பிட்டு பழகிருக்காங்க. அதனால அது ஒரு சென்டிமெண்ட் பேராக இருக்கிறதுனால அவர் படத்தில் யூஸ் பண்ணார். அதுவும் படத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணார். எங்கெங்கெல்லாம் அஃபீஷியல் ரெக்கார்டு இருக்கோ, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஜோசப் விஜய் தான் போட்டிருக்காரு. அறிவு இருக்கா அப்படின்றத நான் கேட்கலண்ணே, மக்கள் கேட்குறாங்க, மக்கள்கிட்ட பேசிக்க. அண்ணே, ஒன்று கேட்குறேண்ணே, இப்போ இடைத்தேர்தல் வந்தால் ஏதோ பண்ணிடுவீங்களாமே. நான் சொல்கிறேண்ணே, இப்போ அடித்து சொல்கிறேன், உன்னை எதிர்த்து நான் நின்னாலே நானே ஜெயிப்பேன். எனக்கே அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது ரைட்டா. ஆனால் உனக்கு எந்த கான்ஃபிடென்ட்ல எப்படி பேசுகிறேன்னு தெரியல. துட்டி இறங்கியிருக்கும். ஆனால் விஜய் அண்ணா இப்படிலாம் பேசாத, சும்மா விட மாட்டோம், பார்த்துக்கிட்டு. இது சரியான பதிலடியாக இருக்குன்றதை நான் சொல்லுவேனே, மக்கள் சொல்கிறாங்க, நான் போட்டேன்.